சற்று பாடலுக்குரிய விளக்கம் பார்க்கலாம். பார்க்கும் திசைதொறும் பாசாங்குசமும் பனிச்சிறை வண்டு ஆர்க்கும் புதுமலர் ஐந்தும் கரும்பும் என் அல்லல் எல்லாம் தீர்க்கும் திருவுரையால் திருமேனியும் சிற்றிடையும் வார் குங்கும முலையும் முலைமேல் முத்து மாலையுமே. அற்புதமான பாடல். பொதுவாகவே அபிராமி பட்டர் அன்னையே சிறப்பித்து பல பாடல்கள் பாடி அருளி செய்திருக்கின்றார். அதில் ஒரு பாடல் தான் இந்த பாடல். எப்போதுமே சதா சர்வகாலமும் அன்னையே நினைந்து அவளிடமே பேசி கொண்டிருப்பவர் அபிராமி பட்டர். அப்படி உள்ளே அகத்துக்குள்ளேயும் அன்னையே நினைந்து முதல்ல புறத்தில் ஆலயங்களில் அண்ணனுடைய விக்கிரகங்களுடைய அந்த உருவத்தை பார்த்து பார்த்து மனதில் பதித்து அந்த படிமத்தை உள்ளுக்குள்ளே அன்னையை நினைந்து 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 வழிபாடு செய்யும்போது ஒரு காலகட்டத்தில் அந்த உருவத்துக்கு உயிர் தந்து விடுவாள். அன்னையை எந்த உருவத்தை நினைந்து, அன்னைக்கு பல உருவங்கள், அந்த உருவத்தை நினைந்து நம்ம வழிபாடு செய்யும்போது அன்னை அதுக்கு உயிர் தந்து விடுவாள். கண்ணு பார்க்கும், வாய் பேசும், உடம்பு அசையும், கால் நடக்கும், ஆனந்த கூத்தாட்டம் தான். அது அருளாளருடைய நிலை. அந்த நிலையில் இருந்தவர் அபிராமி பட்டர் இல்லையா? இதுக்கு நம்ம உதாரணமாக பார்க்குறோன்னா நம்ம கீவாஜாயா சொல்லியிருப்பாங்க. கம்பராமாயணத்தில் சூர்பனகை ராமனை அழகுல மயங்க ராமனை நினைத்து கொண்டிருப்பாள். அவள் ராமனை எப்படி அடையலாம் என்பதற்காக ராவணனுடைய மனைவி சீதை இருக்கல, ராமன் அவன் மனைவி சீதையை அவளுடைய அழகை புகழ்ந்து சொல்லும்போது அதெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ராவணன் என்ன பண்ணுவான்னா அந்த அழகையை நினைந்து அவளையே சீதையை நினைத்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு உருவம் அவன் கண் முன்னால் தோன்றுமா, ராவணனுடைய கண் முன்னால். அப்போ சூர்பனகை அழைத்து இதுதான் நீ பார்த்த சீதாவா என்று கேட்கும்போது அவள் யாரை நினைத்து கொண்டிருந்தாள்? அவள் ராமனை எல்லாம் நினைத்து கொண்டிருந்தாள். அவள் ராமனையை தான் சொல்லுவாளாம். அப்போ அதுபோல் யார் அன்போடு யாரை நினைத்து கொண்டு இருக்கிறோமோ அந்த தோற்றம் தான் வெளியே தெரியுமா. இது கீவாஜாயா ஒரு உதாரணத்திற்காக சொல்லியிருப்பார். இதுதான் வெளி தோற்றம் என்று சொல்லுவாங்க. மனதிற்குள்ளேயே நினைந்த அந்த உருவம் அந்த அன்பின் காரணமாக அந்த உருவத்தையே நினைந்து கொண்டு இருக்கும்போது வெளியேயே அந்த உருவம் தான் தெரியுமா. நம்ம அருணகிரிநாதனும் முருகனையே நினைந்து கொண்டு இருந்ததுனால கந்தர் அலங்காரத்தில் ஒரு பாடல் வரும். செங்கேல் அடுத்த சினவெடி வேலும் திருமுகமும் பங்கே நிறைந்த பன்னிரு தோளும் பதும மலர் கொங்கே தாளம் சொரியும் செங்குமரன் என எங்கே நினைக்கிறேன் உன் உருவமே தோன்றிடுமே என்று என்முன் நிற்பனமே என்று கந்தர் அலங்காரத்தில் அருணகிரிநாதர் முருகனை நினைந்து பாடி அருள் செய்திருப்பார். உள்ளுக்குள்ள முருகனை நினைந்து அந்த தோற்றவர்கள் வெளியே எங்கே பார்த்தாலும் தெரிந்ததாம். அதுபோல இங்கே அபிராமி பட்டருக்கு பார்க்கும் திசைதோறும் பாசாங்குசமும் பனிச்சிறை வண்டு ஆர்க்கும் புதுமலர் ஐந்தும் அப்படின்னு சொல்றாரு. எங்க பார்த்தாலும் மேலே பார்த்தாலும் கீழே பார்த்தாலும் கிழக்க பார்த்தாலும் மேற்க பார்த்தாலும் எந்த திசையை நோக்கி பார்த்தாலும் அபிராமி பட்டருக்கு அன்னையின் அந்த திருவுருவமே தெரிகின்றதாம். இங்கே பார்க்கும் திசைதோறும் பாசாங்குசமும் பனிச்சரி வண்டு என்று குறிப்பிடுகின்றார். அதாவது பாசம் அங்குசம் என்பது அன்னை கையில் கொண்டிருக்கும் ஆயுதங்கள். எதற்காக இந்த ஆயுதங்களை அன்னை கையில் வைத்திருக்கின்றால்? ஆன்மாக்களாகிய நாமெல்லாம் உலகம் என்ற சிறைக்குள் வசப்பட்டு இருக்கின்றோம். ஆசைப்பட்டு துன்பத்திற்கே இரையாகி துன்பத்திலேயே தொண்டு இருக்கின்றோம். யாருக்காவது துன்பம் இல்லையா, துன்பமே இல்லாதவன் உண்டா என்று கேட்டால் கிடையாது. யாருக்காவது ஏதாவது ஒரு துன்பம் இருந்து கொண்டேதான் இருக்கின்றது. அபிராமி அன்னையை நினைந்து உள்ளன்போட உருகி வழிபாடு செய்வதற்கு அந்த அவளுடைய கைகளில் உள்ள ஆயுதத்தால் அதையெல்லாம் அறுக்க வல்லவள். அதற்காகவே நமக்காக தான் அன்னை இந்த ஆயுதத்தை எல்லாம் வைத்திருக்கின்றாள். பனிச்சிறை வண்டு ஆர்க்கும் புதுமலர் அப்படின்னு சொல்றாரு. பனிச்சிறை வண்டு அப்படி என்றால் மெல்லிய அந்த இறகினை போன்ற அந்த வண்டு எதை தேடி போகும் மலர்களை இல்லையா. இங்கே புதுமலர் 5 என்று குறிப்பிடுகின்றார். அந்த புதுமலர் என்னென்ன? தாமரை, மல்லிகை, அல்லி, மாம்பூ, அசோகம். இதைத்தான்
புதுமலர் 5 என்று சொல்வாங்க. ஏற்கனவே நம்ம பல பாடலில் சிந்தித்து இருக்கின்றோம். மன்மதன் கையில் இருக்கும் அந்த மலர் கணைகளை அன்னை வென்று, என்ன சிவபெருமான் என்னென்ன செய்தாரோ அது அன்னைக்கு உள்ளதல்லவா, அவள் அந்த கையில் அதை தாங்கி இருப்பவள். உலக உயிர்களுடைய அந்த எண்ணங்களை நற்சிந்தனையில் போக்குவதற்காக தன் கையில் வைத்திருக்கின்றார். அபிராமி அன்னையை இமைப்பொழுதும் யார் யாரெல்லாம் வணங்கி வழிபாடு செய்கின்றார்கள் அவர்களுக்கு எந்த ஒரு கெட்ட சிந்தனையும் வாராமல் காப்பவள். காமனுடைய அந்த எண்ணங்கள் வாராமல் தகர்த்து எறிபவள். அதற்காகவே கைகளில் பாசம், அங்குசம், கரும்பு, இந்த மலர் கணைகள், கரும்பு என்பது வில்லு, நானாக இந்த மலர்கள் என்று சொல்வார்கள். அதையெல்லாம் தன் கைகளில் ஏந்து தன்னுடைய அன்பர்களை காப்பவள். ராஜராஜேஸ்வரியாக, அபிராமி அன்னையாக காப்பவள் யாரு? நம்ம அன்னை அப்படின்னு இங்க அபிராமி பட்டர் சொல்கின்றாள். இப்போ இதுக்கு இன்னொரு பொருளாகவும் பார்க்கலாம். நாமெல்லாம் பனிச்சிறை வண்டு அப்படின்னு சொல்லிக்கிறார். வண்டு அந்த தேனினை உறிஞ்சுவதற்காக மலர்களை தேடி போகும் இல்லையா? அந்த அந்த மலர் வாசம் அந்த ஈர்த்து அதை அந்த மலருக்குள் போய் அந்த தேனை உறிஞ்சி உண்டு வாழும். அதுபோல நாமெல்லாம் ஆன்மாக்களாகிய நாமெல்லாம் என்ன பண்ணணும்? அம்பிகை என்ற மலர் தேனை, சூழ்ந்த தேனை, அமுத தேனை வலித்து கொண்டு இருக்கின்றாள் கருணையாக. நாம் அந்த தேனை பருவதற்காக வண்டுகளாக அவளை நாடி அவள் திருவடியை அடைய வேண்டும். அப்படி அவளுடைய திருவடிக்கு நாம் அடிமைப்பட்டு இருக்க வேண்டும். அதான் பனிச்சிறை வண்டு ஆர்க்கும் புது மலரை கண்டு எப்படி சிறைவாசம் கொள்கின்றதோ வண்டு, அதுபோல ஆன்மாக்களாக நாமெல்லாம் என்ன பண்ணணும்? இந்த உலகம் என்ற சிறையில் இருந்து மீண்டு அன்னையினுடைய இந்த உலகம் பாசம் என்ற சிறை சாதாரணமான சிறை இல்லை, இதிலிருந்து மீட்டெடுப்பவளே அன்னை தான் இல்லையா? அப்ப இந்த உலக மயக்கம் நமக்கு நீங்க வேண்டுமென்றால் அன்னையே நினைந்து அவளை சார்ந்து வாழும்போது அந்த சிறை வாசத்தை தகர்த்து எறிபவள் அன்னை. அப்படிப்பட்ட அன்னை இங்கே சொல்லிட்டு அப்புறம் அன்னையினுடைய நிறைவாக 2 வரிகளில் அன்னையினுடைய அந்த வதனத்தின் அழகை அற்புதமாக பாடி நிறைவு செய்திருக்கின்றார். என்ன சொல்றாரு? என் அல்லல் எல்லாம் தீர்க்கும் திரிபுரையால். அல்லல் என், அதாவது அபிராமி பட்டருடைய துன்பங்களை எல்லாம் தீர்த்து அவருக்கு அந்த நற்கதியை, அவருக்கு தெரியும் முக்தி என்ற பேரானந்தம் தான் இல்லையா, அவர் அனுபவித்தார். அன்னையினுடைய சத்திய தரிசனத்தை கண்டு கழித்து விட்டார். நமக்காக பாடுகின்றார். நாமெல்லாம் இந்த உலகம் என்ற சிறைக்கிலேயே மயங்கி இருக்கின்றோம். இந்த சிறைவாசத்திலிருந்து மீண்டு வர வேண்டும் என்றால் நமக்கு பல துன்பங்கள், இந்த உலகம் என்ற மயக்கத்திலே பார்த்து பார்த்து ஆசைப்பட்டு பட்டு பட்டு என்ன பண்ணுறோம்? அந்த உலக மயக்கத்திலே இருக்கின்றோம். அதனால் பல துன்பங்கள், இந்த அல்லல்கள், இந்த துன்பங்கள் அத்தனையும் தீர்ந்து போக வேண்டுமென்றால் யாரை நாம் நினைக்கணும்? அபிராமி அன்னையை நினைக்கும் போது நமக்கு எந்த ஒரு அல்லலும் இல்லாமல் தீர்த்து அகற்றி நமக்கு இன்பத்தை தருவாள். அதாவது வீடு பேர் என்ற அந்த உன்னத நிலையை நமக்கு தருவாள் அப்படின்னு சொல்லிட்டு, அவள் எப்படிப்பட்டவள் தெரியுமா? சிற்றிடை பொருந்தியவள். போன பாடலை பார்த்தோம். மெல்லிய கயிறு போல இடுப்பு இருக்கா, இடை இருக்குதா இல்லையா என்று கேட்டிருப்பார்களே, அதுபோல சிற்றிடை பொருந்தியவள். வார் குங்கும முளையும், அதாவது குங்குமம் அப்பிய முளையை. ஒரு தாயானவள் எப்படி தன் குழந்தையின் பசியை அறிந்து அந்த குழந்தை அழுகை கேட்பதற்கு முன்னாடி பால் சுரக்குமோ, அதுபோல தன்னை நினைந்து உருகும் குழந்தைகளுக்கு ஞானப்பால் தருவதற்காக காத்திருக்கும் கருணை உடையவள் யாரு? நம் அன்னை. வார் குங்கும முளையும், அந்த முளை மேலே என்ன அணிந்திருக்கல? முத்து மாலையுமே. எப்படி நிறைவாக சிறப்பாக முடிக்கின்றார் பாருங்க. அதாவது இந்த முத்து எதிலிருந்து கிடைக்கும்? சிப்பி. அந்த சிப்பிலிருந்து மீண்டு வந்து முத்தாக நமக்கு கிடைக்கின்றது. அதுபோல ஆன்மாக்களாகிய நாமெல்லாம் இந்த உலகம் என்ற சிறையில் இருக்கின்றோம். இந்த சிறையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஒரே வழி அன்னையை நினைந்து நாள்தோறும் உருகி உள்ளன்போட அவளை சார்ந்து வாழும்போது, அவள் புகழ் பாடும்போது முத்தாக மிளிர்வோமாம். இந்த முத்து என்றால் அதற்கு முக்தி என்ற ஒரு பொருளும் உண்டு. அதாவது இந்த உலகம் என்ற மயக்கத்திலிருந்து விடுபட்டு முக்தி என்ற நிலையான இரவாத அந்த வீடு பேர் என்ற பேரானந்தத்தை தரவல்லவள் அன்னை. அதற்காகத்தான் முத்து மாலையே. அதான் வார் குங்கும முளையும் முளைமேல் முத்து மாலையும். ஞானத்தை கறந்து சுரந்து நமக்கு பருக செய்து
அவளை நினைக்க செய்து, அந்த ஞானப்பாலை உண்டவர்களுக்கு அவள் வழியிலே நிற்க செய்து, அறத்தின் வழியில் நிற்க செய்து, முக்தி என்ற அந்த பேரானந்தத்தை தர வல்லவள். அதற்காகவே முத்து மாலையுமே என்று நிறைவாக முடித்திருக்கின்றார். அப்படிப்பட்ட அன்னையே நாள்தோறும் நம்ம நினைந்து உருகி பாடி வழிபாடு செய்யும்போது அவளுடைய திருவடியில் ஆனந்த கூத்தாடலாம். ஏன்னா அம்பாள் உபாசகம் பெற்றவர் தான் பாரதியார் இல்லையா? பாரதியாரை பற்றி பாரதியாருமே அம்மையை பற்றி பல பாடல்கள் பாடி அருளிச்சிருக்கின்றார். அவள் எப்போதுமே எங்கே பார்த்தாலும் உன் நினைவாக இருக்கின்றது என்று பாடலாக ஒரு பாடி அருளிச்சிருக்கின்றார். அவளை நினைத்தால் நமக்கு முக்தி தான். அதுபோல தான் இங்கே அபிராமி பட்டரும் அவளை நினைப்பாருக்கு நமக்கு அந்த முக்தி என்ற பேரானந்தை தர வல்லவள். இந்த பாடலோட பயன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, எவ்வளவுதான் துன்பம், உலகம் என்றால் நமக்கு துன்பம்தான். இந்த பாசவலைகள் இருக்கும் வரை அந்த துன்பங்கள் எல்லாம் நீக்கி இன்பமயமான அவருடைய திருவடி நிழலில் தங்குவதற்கு நமக்கு இடம் தருபவள் என்று என்பதுதான் இந்த பாடலோட பொருள். மற்றொரு பாடலில் மீண்டும் சந்தித்து நம் அன்னையை போற்றுவோம் என்று கூறி தங்களிடமிருந்து விடைபெறுவது சிவ சாந்தா சண்முகம். மேன்மைக்கோள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம்.